மே கம் இன் மேடம்? எஸ் கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். மேடம், நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மேடம். அதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல சார். நேத்து நீங்க ஒர்க் டென்ஷன்ல இருந்தீங்க, அதான் என்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டீங்க. ஆமா மேடம். உங்க சிச்சுவேஷன் என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். பழசெல்லாம் விடுங்க. பூர்ணா தான் கூப்பிடுறாங்க. எம்டியவே பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? சொல்லுங்க பூர்ணா. அபி எங்க இருக்கீங்க? நம்ம ஆபீஸ்ல தான் பூர்ணா. இப்பதான் வந்தேன். என் கேபின்ல தானே இருக்கீங்க? ஆமா பூர்ணா. அபி, இனிமே நீங்க தான் நம்ம கம்பெனியோட எம்டி. இல்ல, நீங்க தான் எம்டி. நான் எப்பவுமே வேலைக்காரி தான். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் பூர்த்தி செய்ய என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவேன். நம்ம ஆபீஸ்ல இருக்க இஷ்யூவை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க அபி. கண்டிப்பா பூர்ணா. என்னோட வேலையே அதான். சரி அபி, நான் அப்ராட் போனதும் உங்களுக்கு கால் பண்றேன். சரி பூர்ணா, பாய். ஓகே அபி, தேங்க்யூ. சார், அந்த இஷ்யூ இருக்கிற டிசைனை கொண்டு வாங்க. ஓகே மேடம், இந்த உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இங்க எல்லாமே நான் தான். நீ இன்னைக்கு வந்துட்டு என்ன மேடம்னு கூப்பிட வச்சு வேலை வாங்குறல? இருக்கட்டும். என்ன மீறி இன்னும் எத்தனை நாள் நீ இந்த கம்பெனில வேலை பார்க்கற நானும் பார்க்கறேன். மேடம், நீங்க கேட்ட ஃபெயிலியர் டிசைன் இதான் மேடம். மேடம், புது டிசைன் பண்ண நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் மேடம். ஆனா எந்த டிசைன் பண்ணி காட்டினாலும் கிளையண்ட் அதை ரிஜெக்ட் பண்றாங்க மேடம். பரவாயில்ல சார், புது டிசைனை நானே டிசைன் பண்றேன். ஓகே மேடம், வரேன் மேடம். என்ன அபி மேடம், நீங்க எம்டி மேடம் கேபின்ல உட்காருவீங்கன்னு பார்த்தா ஸ்டாப் மாதிரி மிஷின்ல உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் நிரந்தரம். அது மட்டும் இல்ல, இங்க உட்கார்றவங்க நல்லா இருந்தாதான் அங்க எம்டி ரூம்ல உட்கார்றவங்களும் நல்லா இருக்க முடியும். ஆமா, உங்க பேர் என்ன? செல்வி மேடம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் செல்வி வந்துடுறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஒன்னும் இல்ல. இனி நீங்க என்ன மேடம்னு கூப்பிட வேண்டாம், அபினே கூப்பிடலாம். சரிங்க அபி. அருண் சார் நேத்தே டெபாசிட் அமௌண்ட் 10 லட்சம் இல்லைன்னா சேல்ஸுக்கு கிளாத் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி திரும்ப அவர்கிட்ட போய் கேட்கறது? அபி கடனை திருப்பி கட்ட ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சே ஆகணும். சரி, சார்ட்ட போய் திரும்பவும் பேசி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, அருண் சாரை பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ் சார், உங்களை பார்க்க சஞ்சீவ் சார் வந்திருக்காரு. சஞ்சீவ் எதுக்கு திரும்ப என்ன பார்க்க வந்திருக்காரு? சரி, சஞ்சீவ் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உள்ள வர சொன்னாரு. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க சஞ்சீவ். தேங்க்யூ சார். சார், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை கேட்டு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். இந்த ஒரு தடவை மட்டும் டெபாசிட் இல்லாம உங்களால எனக்கு சேல்ஸ் பண்றதுக்கு கிளாத் தர முடியுங்களா? சஞ்சீவ், உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நான் இந்த கம்பெனியோட எம்டியா இருந்தாலும் நானே மீறக்கூடாத சில புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒன்று டெபாசிட் இல்லாம கிளாத்தை சேல்ஸ் கொடுக்கறது. ஸோ என்னால கிளாத்தை சேல்ஸ் கொடுக்க முடியாது. சாரி. ஓகே சார். சஞ்சீவ், உட்காருங்க. சொல்லுங்க சார். உங்க கம்பெனி ஏன் லாஸ் ஆச்சு? ஏன் சஞ்சீவ் அமைதியா இருக்கீங்க? சார், எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டா பதில் சொல்லலாம், எப்படி தோக்குறேன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்லுவேன்? உங்களை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது.
எங்க கம்பெனில டையிங் சூப்பர்வைசர் வேலை காலியா இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த வேலையை நீங்க பாக்குறீங்களா? சஞ்சீவ், நீ எதை செஞ்சாலும் சரியாதான் செய்வேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு நொடியையும் நாம பணமா மாத்தணும். அப்பதான் கடன் அடைக்க முடியும். சஞ்சீவ், உங்க நிலைமை எனக்கு புரியுது சஞ்சீவ். ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருந்த நீங்க சூப்பர்வைசர் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் தெரியாம கேட்டுட்டேன், சாரி சஞ்சு. சார் என்ன சார் சாரிலாம் சொல்றீங்க? ஒரு நல்ல எம்டிக்கு அந்த கம்பெனியோட அடிமட்ட வேலையிலிருந்து மேல்மட்ட வேலை வரைக்கும் எல்லா வேலையும் நல்லா தெரியணும்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க சார். நான் என்னோட கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா கோர்சஸும் போய் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன். வேலைன்னு வந்துட்டா எல்லா வேலையும் ஒன்று தான் சார். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு தேவை பணம் சார். நான் உங்ககிட்ட ஒரு எம்ப்ளாயாக வேலை பார்த்தா நீங்கள் எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? என்ன, ஒரு 40,000 கொடுக்கலாம். நான் கொடுக்குற சம்பளம் உங்க வீட்டு பிரச்சனைக்கே பத்தாது. அப்புறம் எப்படி கடன் அடைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். எங்க கம்பெனி புரோட்டோகால் படி எங்க கம்பெனி ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டெபாசிட் இல்லாம கிளாத் சேல்ஸ் கொடுக்கலாம். அந்த புரோட்டோகால் படி நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்தா உங்களுக்கு டெபாசிட் 10 லட்சம் கூட இல்லாம கிளாத்த சேல்ஸுக்கு என்னால கொடுக்க முடியும். நீங்க கிளாத்த சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனா என்னால உடனே உங்களுக்கு சேல்ஸுக்கு கிளாத்த கொடுக்க முடியாது. ஒரு 10 டேஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க. உங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சேல்ஸுக்கு கிளாத் கொடுக்குறேன். ஓகே சார். என் ஒர்க்ல உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் சார். அப்போ இன்னைக்கே நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சார் அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன ஹெல்ப் சொல்லுங்க. எனக்கே கேட்க தயக்கமாக தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல சார். ஒரு 5,000 ரூபாய் அட்வான்ஸாக கிடைக்குமா சார்? இதுக்கு எதுக்கு செஞ்சு இவ்வளோ தயங்குறீங்க? நீங்க இந்த கம்பெனி ஸ்டாஃப், உங்களுக்கு தேவைப்படும் போது அட்வான்ஸா கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் மேனேஜர்கிட்ட சொல்றேன், நீங்க போகும்போது 5,000 ரூபாய் பணம் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அம்மா, நீங்க சொன்ன நம்ம வீடு இதுதானா? ஆமாம்பா, இததான் எப்படியாவது வித்து சஞ்சீவ் கடனை அடைக்கணும். நான் ஒரு புரோக்கர் கிட்ட பேசியிருக்கேம்மா. நம்ம வீட்டு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அவர் இப்ப வந்துருவாரு. அவர்கிட்ட இந்த வீட்டை காட்டி நம்ம வித்துருவோம். ம். வணக்கம்மா. வணக்கம். நான் தான் வீட்டு புரோக்கர் தனிகாச்சலம். புரோக்கரு, இதுதான் நாங்க விற்க போற வீடு. சரி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாப்போம். வாங்க. வாங்க, உள்ள வாங்க. இதோ இந்த பக்கம் இருக்கிறது கிச்சன். இதுவா? ஆமா. வாங்க. அங்க என்ன இருக்கு? இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. அப்படியா? போய் பாருங்க. இது பூஜை ரூம். அப்படியா? அதோ அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கு. அங்கே ஒண்ணு இருக்கோ? ஆமாங்க. போய் பாருங்க. வா சந்தோஷ். இதோ இங்க இருக்கு பாருங்க. இதுவா? இங்க ஒரு ரூம் இருக்கு.
இது எல்லாமே தேக்குதான். பார்த்தாலே தெரியுதா? அம்மா வீடு ரொம்ப நல்லா இருக்குமா. ம். ஆனா ரொம்ப பழைய வீடா இருக்குமா. இந்த மாதிரி வீட்டெல்லாம் கிளையண்ட் யாரும் லைக் பண்ணி வாங்குறது இல்ல. என்ன சார் சொல்றீங்க? இது ஆன்டிக் வீடு சார். இப்போ இந்த மாதிரி கிளாசிக் ட்ரெடிஷனல் ஹவுஸ் எல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் நம்ம வீடு சிட்டி பக்கத்துலயே இருக்கு. நீங்க என்னடானா இந்த மாதிரி வீட்டை யாரும் விரும்புறது இல்லைன்னு சொல்றீங்க? சார் கோவப்படாதீங்க. நானாவா சொல்றேன்? கிளையண்ட் என்கிட்ட சொல்றது தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க. நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. கிளையண்ட் மண்டைய கழுவி தான் அந்த வீட்டை வித்தாவணும். விற்கிறேன். நான் என் புரோக்கர் குரூப்லயும் எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட்டுகளுக்கெல்லாம் இந்த வீட்டு போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ம். யாராவது வீட்டை கேட்டு போன் அடிக்கிறாங்களான்னு பாப்போம். ம். பாத்தீங்களா, போட்ட உடனே எங்க குரூப்ல உள்ள புரோக்கர் வந்து கால் வந்துருச்சே. ஏயா இந்த மாதிரி வீட்டெல்லாம் குரூப்ல போடுற? இந்த வீடெல்லாம் வேலைக்காவது சொல்லாம பாருங்க. நீங்க என்ன நம்ப வேண்டாம். போட ஸ்பீக்கர்ல போடுவேன், நீங்களே கேளுங்க. ஹலோ, சொல்லுடே. யோ தனிகா, நீ குரூப்ல போட்டிருக்க வீடு சேல்ஸுக்கா வந்திருக்கு? ஆமாடே. ஏயா இந்த மாதிரி பழைய வீட்டெல்லாம் குரூப்ல போடுவேன்னு திட்டத்தானடே போன் பண்ண. யோ, நீ குரூப்ல போட்டிருக்க வீடுலயே இந்த வீடு தான் சூப்பர் வீடு, இத போய் பழைய வீடுன்னு சொல்ற? யோ, இந்த மாதிரி வீட்டுக்கு தான் இப்ப மவுஸ் அதிகம். வீடும் சூப்பர்யா. என்ன இப்படி சொல்லுவான்? அதுவும் வீடு சிட்டிக்கு பக்கத்துலயே இருக்கியா. இந்த வீட்டை சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டா டெய்லியும் 30,000 40,000 நீ ஈஸியா சம்பாதிக்கலாம்யா. சரி, என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க. நான் பார்ட்டி கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். 2 நாள்ல வீட்டை வித்துட்டு சிங்கிள் பேமெண்ட்ல பணத்தை வாங்கி கொடுத்துடலாம். உன் கிளைண்ட் கிட்ட சொல்லு, வீட்டை விட்டுறாதியா, சரியா? சரிடே, உங்க நல்ல நேரம். வீட்டை வாங்க கிளையண்ட் ரெடியா இருக்காங்க. சரி, வீண் பேச்செல்லாம் வேண்டாம். வீடு வாங்குறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அவங்க கிட்ட பேசுங்க. ஒரே பேமெண்ட் 10 கோடி. அதுக்கு ஓகேனா வீட்டை கொடுத்துடலாம். அட என்ன மேடம் நீங்க சடனா 10 கோடின்னு சொல்றியே? அவ்வளவுக்குலாம் அந்த வீடு போகாதே மேடம். சரி, எவ்வளவுக்கு போவோம்? ஒரு 6 இல்ல 7 கோடிக்கு போகும் பார்த்துடுங்க. சரி, சீக்கிரம் பார்ட்டியை கூட்டிட்டு வந்து பேசி வேலையை முடிங்க. சரிங்கம்மா. இங்க பாருங்க, நாங்க அவசர தேவைக்கு தான் இந்த வீட்டை விக்கிறோம். எங்க கஷ்டத்தை உங்க லாபத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க வீட்டோட சாவி. நாங்க இனிமே இந்த வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் வருவோம். மத்த எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்கம்மா, அப்ப போவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாமா.
கிளையண்ட் கிட்ட பேசிட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணு. ம், அப்ப நாங்க வரோம். சரி, போயிட்டு வாங்க. நல்லபடியா முடிச்சிடலாம். அண்ணா, யாருண்ணா கார்ல வந்துட்டு போறாங்க? இந்த வீட்டு ஓனர்யா. அப்படியா? எதுக்கு வந்துட்டு போறாங்க? இந்த வீட்டை விற்க போறாவலாம். ஓ, 7 கோடி சொல்லுவாங்க. நீ வாங்கிக்கிறியா? 7 கோடியா? நம்மளுக்கெல்லாம் தெரு கோடி தானே லாய்க்கு. வரண்ணே. பூட்டி இருக்கு. அப்ப இன்னும் வீட்டுக்கு வரலையா? சொல்லு சஞ்சீவ். அபி, எங்க இருக்க? சஞ்சீவ், நான் இன்னும் ஆபீஸ்ல தான் சஞ்சீவ் இருக்கேன். ஆபீஸ்லயா? ஏன், என்னாச்சு? இல்ல, நாளைக்கு ஒரு டிசைன் ஓகே பண்ணி ஆகணும். என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எப்போ வருவ? தெரியல சஞ்சீவ். எப்படியும் ஒரு 2-3 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ரேணுகாக்கா வீட்டுல சாவி இருக்கு. சாப்பிட்டு படு. சரி, ஓகே. தம்பி, அக்கா, அபி என்கிட்ட சாவி கொடுத்துருக்கு. கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வரேன். சரிக்கா. சொல்லு அபி. அக்கா, ஒரு சின்ன உதவி. சொல்லுமா. சஞ்சீவ் நான் வீட்ல சாப்பாடு பண்ணி வச்சிருப்பேன்னு நினைச்சு வந்திருப்பான். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்க்கா. இப்ப என்ன, சஞ்சு தம்பிக்கு டிஃபன் கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா. இதுக்கு எதுக்கு அபி தயங்குற? நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல. தம்பி, இந்தாங்க சாவி. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்க, இந்த தோசையை சாப்பிட்டு படுத்துக்கோங்க. ஐயோ, இல்ல வேணாக்கா. அட, நீங்க வேற. உங்க அக்கா கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? நானும் உங்க அக்கா மாதிரி தான். இந்தாங்க, பிடிங்க. எனக்கு கூட தோணல தம்பி. அபிதான் போன் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னா. அதான் சட்டுன்னு தோசையை ஊத்தி கொண்டு வந்தேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ்க்கா. அபிக்கு எங்க இருந்தாலும் உங்க நினைப்பு தான். சரிக்கா, ஓகே. அப்ப குடி போதையில இருக்கிற மோசமான 3 ரவுடி பசங்க தனியா போற அபிகிட்ட தப்பா நடந்துக்க போறாங்க. அச்சச்சோ, அப்புறம் அபி நாய்கிட்ட மாட்டின கந்து துணி மாதிரி ஆக போறா. என்ன ஸ்ரீஜா சொல்ற நீ? ஆமாமா, இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துல அபி ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தோன்னு நினைக்கணும். என்னடா மச்சான், ஆளையே காணோம். பருவாடா, வெயிட் பண்ணலாம். எப்படியும் இந்த பக்கம் தானே வந்தாகணும். அப்ப தூக்கிடலாம். டேய், அது வரா பாத்தியா? அவ தாண்டா ஸ்ரீஜா மேடம் சொன்ன அபி. அவளை தான் நம்ம தூக்கணும்.